இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உடல் உறுப்பு தானம். இதை பற்றி சமீபத்தில் ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் சில சுவாரஸ்யமான உண்மைகளை பார்க்க முடிந்தது. உடல் உறுப்பு தானங்களை பொறுத்தவரைக்கும் கோவிட் காலகட்டத்தில் அவை வெகுவாக குறைந்து போய்விட்டன. அதாவது ஒருவருக்கு கிட்னி அல்லது நுரையீரல் போன்ற விஷயங்களை தானமாக கொடுப்பது. இது போன்ற விஷயங்கள் இது பல உயிர்களை காப்பாற்றுவதற்கும் பலருடைய உயிர்களை நீடித்து வாழச் செய்வதற்கும் பெரிதும் உதவியாக இருந்திருக்கிறது. ஆனால் கோவிட் காலகட்டத்தில் மருத்துவம் சார்ந்த எல்லா நடவடிக்கைகளுமே நிறுத்தப்பட்டிருந்ததனால், அதாவது கோவிட்டை மட்டுமே மையமாக கொண்டு மருத்துவமனைகள் செயல்பட்டதன் காரணமாக அப்பொழுது மிக குறைவான எண்ணிக்கையில் இருந்தன. ஆனால் இப்போது பார்த்தீர்கள் என்றால் இந்த உடல் உறுப்பு தானம் என்பது கணிசமாக அதிகரித்திருக்கிறது. சென்ற இந்த 2022ஆம் ஆண்டில் பார்த்தோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் ஒரு 2000 பேருக்கு மேல் உடல் உறுப்பு தானம் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்க முடிந்தது. இந்திய அளவில் சில மாநிலங்கள் தான் உடல் உறுப்பு தானத்தில் முன்னணியில் இருக்கின்றன. அதுவும் தென்னிந்தியா முன்னணியில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். முக்கியமாக தமிழ்நாடு, அதேபோல் தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் உடல் உறுப்பு தானத்தில் என்பது அதிகமாக நடந்து கொண்டிருப்பதை அந்த புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் குஜராத், அதே போல் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில், டெல்லியில் இங்கெல்லாம் உடல் உறுப்பு தானங்கள் அதிக அளவில் நடக்கின்றன. உடல் உறுப்பு ஆனாலும் கூட உடல் உறுப்பு அல்லது உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை தேவைப்படுகிறவர்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கிறதோ அதற்கேற்ப இங்கு உடல் உறுப்பு தானங்கள் நடைபெறுவதில்லை. அதுவும் மிகவும் நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு இந்த உடல் உறுப்பு தானம் என்பது அது ஒரு மிகப்பெரிய மகத்தான கொடை என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலுமே கூட அதை பற்றி சமூகத்தில் நிலவக்கூடிய பல தப்பெண்ணங்கள், அந்த தப்பெண்ணங்களின் காரணமாக பலரும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்கு உயிரோடு இருக்கும்போது மட்டுமல்ல, அவர்கள் மரணமடைந்த பிறகும் கூட அதற்கு தயாராக இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு பல காரணிகளை சொல்கிறார்கள். உதாரணமாக இந்த உடல் உறுப்பு தானத்தில் நிறைய மால் பிராக்டிஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது முறைகேடுகள் நடக்கின்றன. மருத்துவ ரீதியாக அவை விலைக்கு விற்கப்படுகின்றன அல்லது உடல் உறுப்புகள் திருடப்படுகின்றன என்கிற சந்தேகங்கள் எல்லாம் மக்களுக்கு இருக்கின்றன. சில இடங்களில் அப்படி நடக்கவும் செய்கின்றன என்பதையும் நாம் மறக்க முடியாது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த உடல் உறுப்பு தானம் என்பது ஒரு அரிய கொடை என்பதை நாம் உணர வேண்டும். இன்னும் சிலருக்கு மத நம்பிக்கைகள் தடையாக இருக்கின்றன. அதாவது உடல் உறுப்புகளை தானம் செய்வதில் அவர்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கைகள், இதுவுமே தவறான ஒரு கருதுகோளாகும். இன்னொன்று அறிவியல் ரீதியான விழிப்புணர்ச்சியின்மை. அதாவது ஒருவருக்கு நம்முடைய ஒரு உடல் உறுப்பு தானம் செய்தால் உடல் ரீதியாக நாம் பாதிக்கப்பட்டு விடுவோம் என்கிற அச்சம். இப்படி பற்பல காரணங்களின் காரணமாக இந்த உடல் உறுப்பு தானம் என்பது தொடர்ச்சியாக அது தள்ளி போகக்கூடிய ஒன்றாக அல்லது அதை பலரும் முன்வராத ஒன்றாக அது இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது உண்மையிலேயே மனிதர்களுக்கு அறிவியல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை இந்த உடல் உறுப்பு தானம். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் ஒருவருக்கு உடல் உறுப்பு தானம் செய்வதன் மூலமாக நாம் ஒருவரை வாழ வைக்கிறோம், ஒருவருக்கு உயிர் கொடுக்கிறோம், ஒருவர் கடவுளுக்கு நிகராக உயர்கிற ஒரு செயல் அது. அப்படி பார்க்கிற போது இந்த உடல் உறுப்பு தானம் தொடர்பான முறைகேடுகள் களையப்பட்டு அது சம்பந்தமான நடைமுறைகள் அது சீர்மைப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக பலரும் வாழ்வு பெறுவதற்கான ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த புள்ளி விவரங்களிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பற்றிய ஆலோசனை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இருக்க ஒரு சூழ்நிலை நம்ம கடந்த ஒரு வருடம் வந்திருக்கிற சூழ்நிலை, இப்போ இருக்க சூழ்நிலை நிச்சயமாக ஒரு வித்தியாசமான ஒரு புதிய அனுபவத்தை நம்ம எல்லோரும் கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஒரு புதியதொரு உலகத்தில் இனிமேல் பயணம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது எல்லாரும் இப்போ உணர்ந்திருப்பாங்க. எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறதும் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த மாற்றம் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கிற பொழுது அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி ஒரு பெரிய ஒரு நிகழ்வு. இப்போ நம்ம எல்லாருமே அந்த ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அப்படின்னு 2 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கிட்டு, கல்வி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, வருகிற காலத்தில் நம்ம போன காலத்தில் வந்து பல விஷயங்கள் வந்து வெற்றி வாய்ப்புக்கான ஒரு கல்வியாக இருந்திருக்கும், பயிற்சியாக இருந்திருக்கும். வருகிற காலத்தில் கடந்த காலத்தின் வெற்றியை அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. நார்மலாக என்ன சொல்லுவோம், ஒரு எதெல்லாம் சரியாக இருந்ததோ அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம ஒரு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். எல்லா விஷயத்துலையும் என்ன, முன்னாடி எப்படி பண்ணோம் அதெல்லாம் திருப்பி பண்ணோம் அப்படின்னா, நேர்த்தியாக பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இப்போ எப்படின்னா, அந்த கடந்த காலத்தோட வெற்றி, கடந்த காலத்தில் நம்ம செய்த செயல்கள் எதிர்காலத்தில் வெற்றியை தருமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. சில அடிப்படை இதுகள்லாம் அதில் இருக்குது. அதாவது ஒரு கஸ்டமர் சர்வீஸ், வாடிக்கையாளர் சேவை அப்படின்னு சொல்கிறோம். எந்த தொழில் செஞ்சாலும் எப்போ செஞ்சாலும் முன்னாடியோ பின்னாடியோ எதிர்காலமோ நிகழ்காலமோ வருங்காலமோ எந்த ஒரு காலத்திலும் வாடிக்கையாளர்களை முன்னிலைப்படுத்தி வாடிக்கை சேவையை முன்னிலைப்படுத்தி செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம். அதெல்லாம் வந்து சில ஃபண்டமெண்டல் நம்பிக்கை, நாணயம், அதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் தியரி. அது ஒரு அடிப்படை விஷயம். அதை தவிர்த்து நாம் ஒரு கல்வியை, ஒரு பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வருகிற காலத்தில் திறன் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானதாக இருக்கும். அதாவது ஒரு பேப்பர் குவாலிஃபிகேஷனாக ஸ்கில் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நிச்சயமாக பேப்பர் குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரியோ டிப்ளமாவோ எது இருந்தாலும் அதை தாண்டி ஒரு திறன் இருக்க வேண்டும். ஒரு திறமையான எந்த ஒரு துறையிலாவது திறமையான ஒருத்தர் இருந்தால் தான், திறமையான ஒருத்தருக்கு தான் வந்து நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து அதிகமாக வரும். ஸோ நம்ம என்ன படித்தாலும் எந்த துறையை நம்ம எடுத்துக்கொண்டாலும் நம்மளுடைய பேரார்வம், உங்களுடைய பேரார்வம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு அந்த துறையில் நீங்கள் வந்து உங்களோட கேரியரை பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அது வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக இருக்கலாம், சொந்த தொழிலாக இருக்கலாம், இல்லை வேலைக்கு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற வேலையில் ஒரு பேரார்வம் இருக்க வேண்டும். சரி, எனக்கு எந்த துறையில் வந்து பேரார்வம் இருக்குன்னு எனக்கு தெரியாதே, எல்லா துறையிலும் எனக்கு பேரார்வம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பேரார்வம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் வந்து சொன்னோம் அப்படின்னா பேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பேரார்வம் அல்லது அதீத ஆர்வம். ஸோ இந்த பேஷன், என்னுடைய பேஷன் எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு பேரார்வம் அப்படின்னா எந்த ஒரு செயலை செய்வதற்கு நீங்கள் நேரம் காலம் பார்ப்பது இல்லையோ, எந்த ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்வதற்கு உங்களுக்கு மனம் விரும்புகிறதோ, எந்த ஒரு செயலை நீங்கள் செய்கிற பொழுது உங்களுக்கு எந்த எனர்ஜி, உங்கள் உடம்பில் அதீத சக்தி உருவாகிறதோ, அந்த ஒரு துறை தான் உங்களுடைய பேரார்வம் உள்ள ஒரு துறை. அங்கே செய்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து சக்தி வந்து அப்படியே மேலேருந்து அப்படியே பொங்கி வெளியில் வருது. ஸோ அதுதான் உங்களுடைய பேரார்வம். ஸோ அந்த பேரார்வம் இருக்கிற எந்த துறையை நீங்கள் உங்களுடைய பேரார்வம் எதில் இருக்கிறதோ அந்த துறையை எடுத்துக்கொண்டு அதில் திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அது சம்பந்தப்பட்ட திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் படிக்கிறது என்ன வேணாலும் படிங்க, அந்த படிக்கிறது உங்களுடைய ஆர்வம் உள்ளதாக இருக்கட்டும். அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்தந்த துறையில் மட்டும்தான் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு இருந்தது. மற்ற துறையிலலாம் நம்மளால் சம்பாதிக்க முடியாது, பொருளீட்டுவது கடினம் அப்படின்றது. ஆனால் வருகிற காலம், இந்த நிகழ்காலமும் வருகிற காலம் எதிர்காலமும் நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் உங்களால் அதில் பொருளீட்ட முடியும். அது விவசாயமாக இருக்கலாம், மெடிசனாக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், ப்ளம்பிங்காக இருக்கலாம், வெல்டிங்காக இருக்கலாம், கவிதை எழுதுறதா இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் பேரார்வத்துடன் அதீத உழைப்பை நீங்கள் அந்த துறையில் போடுகிற பொழுது பொருள் ஈட்டுவது என்பது ஒரு நடக்கக்கூடிய சாத்தியமான ஒன்றாக மாறிவிடுகிறது. ஸோ நம்ம வந்து எப்போவுமே திட்டமிடுதல் வந்து எதிர்காலத்தில் வருகிற 5 வருடங்களில் நான் என்ன விதமான நிலையை எட்ட வேண்டும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு பின்பக்கமாக ஸ்டார்ட் ஒர்க்கிங் பேக்வேர்ட்ஸ். நான் அந்த துறையில் நான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு பிளான் பேக்வேர்ட்ஸ். 5 வருடம் கழித்து நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வி ஹேவ் டு பிளான். இப்போ வந்து ஒருத்தர் வந்து கல்லூரியில் படிக்கிறாரு, இன்றைக்கி ஒரு துறை சிறப்பாக இருக்குது, நான் அந்த கல்லூரியில் போய் அந்த துறையை எடுத்து படிக்கிறேன், எனக்கு ஆர்வம் இருக்குது, படிக்கிறேன். ஆனால் 3 வருஷம் கழித்து அந்த துறைக்கு இதே அளவு ரெக்குவயர்மெண்ட் இருக்குமா, தேவைகள் இருக்குமா, வேலைவாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நான் சிறந்து இருக்க வேண்டும் என்றால்
3 வருடம் கழித்து நான் சிறந்து இருக்க வேண்டும் என்றால் எனக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகம் இருக்க வேண்டும், தொழில் வாய்ப்புகள் அதிகம் இருக்க வேண்டும் நினைத்தால் நம்ம வந்து அப்போ என்னவா இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கான தொழில் திறன்களை வளர்த்து கொள்வது மிக மிக அவசியம். ஸோ இந்த வாரம் நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஸ்கில் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் மரியாதை இல்லாமல் இருந்தது. ஒரு கேமராமேன், ஒரு பிளம்பர், ஒரு ஃபிட்டர், ஒரு வெல்டர் அப்படின்னா அது என்னப்பா டிப்ளமோ படித்தவங்க ஏதோ ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்களுக்கு நிரந்தரமான வேலை இருக்கிறது, நிச்சயமாக அவங்க தொழிலும் செய்ய முடியும். ஸோ யாருக்கு திறன் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் வாய்ப்புகள் அதிகமாக வரும். திறன் சார்ந்த வேலைகளில் ஆட்கள் பற்றாக்குறை அதிகரித்து கொண்டே போகிறது. உலகமெங்கும் திறன் சார்ந்த வேலை வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டே போகின்றது. ஆகவே நீங்கள் எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டு படித்தாலும் நீங்கள் படிக்கின்ற துறையில் நீங்கள் என்னவாக வேண்டும் என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த வேலைக்கு நீங்கள் செய்யப்போகின்ற பிற்காலத்தில் நீங்கள் செய்யப்போகின்ற வேலைக்கு எந்த விதமான திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முழுவதுமாக கற்றுக்கொண்டு செயல்படுவது எதிர்கால வெற்றிக்கு அடித்தளமாக அமையும். எனவே நேயர்களே, வருகிற காலம் நிச்சயமாக மாற்றங்களுடன் கூடிய மிக மிக ஒரு சிறந்த நேரம். இப்போ நம்ம வந்து ஒரு க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கோம். மாற்றங்களோட ஒரு வளர்கின்ற பாதையில் வந்து மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த நேரத்தில் எல்லாரும் வந்து அதீத திறன்களை வளர்த்து கொண்டு அதீத ஆர்வத்துடன் முழு மனதுடன் முழு ஆர்வத்துடன் செயல்படுவோமே ஆனால் வெற்றி என்பது சாத்தியமான ஒன்று. மிகவும் எளிதாக நினைத்த நேரத்தில் நினைத்த வெற்றி அடைய முடியும். வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 2021 நாடாளுமன்றத்தில் ஓர் அமைச்சர் பேசியதும், இப்போது இந்த ஆண்டு அலகாபாத் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பும் என இரண்டை வைத்துக்கொண்டு எழுத்தாளர் வெற்றி செல்வன் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். மெலிந்து போன குழந்தைகளும் மேன்மை தங்கிய மாடுகளும் என்று அந்த கட்டுரையை அமைத்திருக்கிறார். இந்த நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது என்கிற ஒரு பெரிய கேள்வியை அல்லது கவலையை எழுப்புகிற செய்திகள் நிறைந்த கட்டுரையாக அது அமைந்திருக்கிறது. ஒரு சின்ன கட்டுரை தான், ஆனால் நிறைய சிந்திக்க வைக்கிறது. வெற்றி செல்வன் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஒன்றை தொடங்கும் போது சொல்லுகிறார், 2021 நாடாளுமன்றத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த அமைச்சர் ஒரு வினாவிற்கு விடையளிக்கும் போது சொல்லுகிறார், இந்த இந்தியாவில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிறது என்பது குறித்து இந்த ஒன்றிய அரசு கவலை கொண்டிருக்கிறது, அதனை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறது. எங்கே குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிக குறைவாக இருக்கிறது என்றால், உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் மட்டும் 75 விழுக்காடு குழந்தைகள் ஊட்டச்சத்தை குறைவாக பெற்றிருக்கிறார்கள் என்பது செய்தி. இது ஒரு பக்கம். அண்மையில் ஒரு தீர்ப்பு அலகாபாத் உயர்நீதிமன்றத்திலே வந்திருக்கிறது. மாடுகளை பாதுகாக்க வேண்டும், போதுமான கவனம் செலுத்தவில்லை என்று தொடுக்கப்பட்ட அந்த வழக்கின் தீர்ப்பு எப்படி அமைந்திருக்கிறது என்றால், இந்த மனுவை இந்த உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுகிறது. காரணம், மாட்டுக்கு இருக்கிற 4 கால்களும் 4 வேதங்களை குறிக்கும். முகம் என்பது சூரிய சந்திரரை குறிக்கும். எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று தெரியவில்லை. சட்ட புத்தகத்தில் இதுவெல்லாம் இருக்கிறதா என்றும் தெரியவில்லை. ஆனால் உயர்நீதிமன்றம் அப்படி தீர்ப்பு சொல்லுகிறது. எனவே மாடுகளை பாதுகாக்க வேண்டும். மாடுதான் சிவபெருமானின் வாகனமாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலாகவும் இருக்கிறது. எனவே மாடுகளை பராமரிக்க வேண்டும். பசுவதை தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த தீர்ப்பை வைத்துக்கொண்டு இன்றைக்கு அங்கே முதலமைச்சராக இருக்கிற யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெறுகிற உத்தரப்பிரதேச அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால், நிதிநிலை அறிக்கையில் மாடுகளின் மேம்பாட்டுக்கு 750 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் யாராவது பசுவை வதை செய்தால் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கிறார்கள். பசுக்களை பாதுகாக்கட்டும், ஆனால் பிள்ளைகளை பாதுகாக்க அந்த அரசு முன் வரவில்லையே. 750 கோடி ரூபாயை பசுக்களை பாதுகாப்பதற்கு செலவழிக்கிறார்கள். விலங்குகளின் மீதும் அன்பு காட்டுவது நல்லது.
ஆனால் மனிதர்களின் மீது அலட்சியத்தை காட்டுவதும் விலங்குகளின் மீது அன்பு காட்டுவதும் எந்த வகையில் நியாயமானது என்கிற கேள்விதான் அந்த கட்டுரையின் சாரம். இது 2 நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டது என்றாலும் இயல்பாக இந்த நாட்டினுடைய போக்கு என்னவாக இருக்கிறது? மக்களை விட மதத்தை பேணுவது. மக்களுக்காகத்தான் மதம். ஒன்றை நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். மதம் இல்லாமல் மக்களால் வாழ முடியும். ஆனால் மக்கள் இல்லாமல் மதம் உலகத்தில் வாழ முடியுமா? மக்களை கொண்டுதான் மதம் தன்னுடைய செயல் வகைகளை நடைமுறைப்படுத்த முடியும். மதத்தை காப்பாற்றி மக்களை கொண்டு விடுகிற ஒரு அரசாக இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசு இருக்கிறது. இது நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் இந்த நிலை மாறக்கூடும். எல்லோரும் மதம்தான் பெரியது என்கிற முடிவுக்கு வந்துவிட்டால் குழந்தைக்கு ஊட்டச்சத்து இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, மாடுகள் நன்றாக இருந்தால் போதும் என்கிற நிலை வருகிறது. நாம் இதற்கு முன்பே இன்னொரு செய்தியையும் பார்த்தோம். அங்கே குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் போதவில்லை. கொரோனா காலத்தில் நடந்த செய்தியை சொல்லுகிறேன். மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கவில்லை. ஆனால் மாடுகளுக்கு தனி ஆம்புலன்ஸ் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. இந்த உத்தரப்பிரதேசம் ஒரு வித்தியாசமான ஒரு மாநிலமாக இருக்கிறது என்றால் தங்களினுடைய மதம் சார்ந்த கோட்பாடுகள் அனைத்தையும் அவர்கள் முதலில் அங்குதான் நடைமுறைப்படுத்துகிறார்கள். பிறகு அது எல்லா இடங்களுக்கும் பரவலாக்கப்படுகிறது. அது ஒரு சோதனை முயற்சி. எனவே வெற்றிச்செல்வன் அவர்களினுடைய இந்த கட்டுரை நம்மை மிக ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. இந்த போக்கு பிற பகுதிகளுக்கு பரவுகிறதோ இல்லையோ தமிழ்நாட்டிற்குள் வந்துவிடக்கூடாது என்று தடுக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை இந்த கட்டுரை உணர்த்துகிறது.